வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். நேற்று பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மேட்சோட ரிவ்யூ, தென் இன்னைக்கு நடக்க போகிற பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அந்த மேட்சோட ப்ரிவியூ பற்றி பார்த்துடலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போலிங் போட்டாங்கன்னே சொல்லலாம். நல்லாவே வந்து போலிங் பண்ணாங்கன்னே சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸோட போலிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் அவருமே நல்ல ஒரு டீசன்ட் போலிங் போட்டார். தென் உங்களுக்கு நூர் அகமத் சரியான எக்கனாமிக்கல் போல் போட்டார்னே சொல்லலாம். உங்களுக்கு விக்கெட்லெஸ் போனாலுமே நல்ல ஒரு போலிங் போட்டார்னே சொல்லலாம் நூர் அகமத். தென் பார்த்தீங்கன்னா கலீல் அகமத் அவரும் ஒரு டீசன்ட் போலிங் போட்டிருந்தார். தென் ரவீந்திர ஜடேஜா அவரும் பார்த்தீங்கன்னா 2 க்ரூஷியல் விக்கெட் நல்ல ஒரு ஓவர் போட்டார்னே சொல்லலாம். 3 ஓவர் போட்டிருந்தார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்கே பவுலிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த சீசன் ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த பர்பிள் கேப் அந்த கன்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலீல் அகமத், நூர் அகமத், ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. கலீல் அகமத்தாக இருக்கட்டும், நூர் அகமத்தாக இருக்கட்டும். ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் தே ஆர் லேக்கிங் இன் த பேட்டிங் அப்படின்னே சொல்லலாம். அதை வந்து எப்போ சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா இன்னுமே வந்து அந்த ஒரு பொட்டான்ஷியல் ஆஃப் பேட்டர்ஸ் வந்து அந்த பேட்டிங் லைனப்பில் கிடையாதுன்னே சொல்லலாம், சிஎஸ்கே பேட்டிங் லைனப்பில். ஸோ அது வந்து கொஞ்சம் வரியிங் சைன்ஸ் ஃபார் சிஎஸ்கே. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டோன்னா கேப்டன் ரிஷப் பண்ட் அவர் வந்து ஒரு 63 ரன்ஸ் அடிச்சிருந்தார். நல்ல ஒரு வேல்யூபிள் நாக்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இன்னிங்ஸாக தான் வந்து விளாண்டுருந்தார். ஒரு மாதிரி ரன் பால் தான் வந்து அடிச்சிட்டு இருந்தார். ஸ்ட்ரைக் ரேட்மே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அமையல. பட் அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பூஸ்டப் பண்ணார்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து அவரால் வந்து அந்த 63 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ நல்ல ஒரு வேல்யூபிள் நாக், ஒரு கேப்டன்ஸ் நாக் ஆடினார்னே சொல்லலாம். தென் உங்களுக்கு மிச்சல் மார்ஷ் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அவரோட டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர்னால அவர் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு திருப்பி இப்போ வந்திருக்காரு. ஸோ அது வந்து ஒரு ட்ராவலிங் கன்சர்ன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதையும் மீறி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னா ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரம் மிச்சல் மார்ஷ். தென் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட்டி கேமியோ 20 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஓவர் 180 ஸ்ட்ரைக் ரேட்ஸ். ஸோ ஓவரால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அடித்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 166 ரன்ஸ் 20 ஓவர்ஸில் வந்து அடிச்சிருந்தாங்க. இன்னுமே ஒரு 10-15 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஸ்கோர் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேபி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருந்திருக்கலாம். ஹோப் செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் அவங்களோட பெஸ்ட் ஸ்கோர்னே நான் சொல்லுவேன். நல்ல ஒரு டோட்டல் போட்டிருந்தாங்க பவர் பிளேயில். ஒரு ஷைக் ரஷீத் டெபியூ பண்ணார், சூப்பராக விளாண்டார்னே சொல்லலாம். டெபியூவில் ஒரு 26 ரன்ஸ் அடிச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெபியூவில் வந்து சூப்பர் நாக் ஆடினார்னே சொல்லலாம் ஷைக் ரஷீத். லிட்டில் பிட் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த ஒரு சிமிலர் ஆஃப் பேட்டிங் தான் வந்து ஷைக் ரஷீத் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை, ஃபீல்டிங்குமே நல்லா ஒரு பண்ணிட்டு இருப்பாரு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் ஃபீல்டிங் பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு கேட்ச் எடுத்தார்னே சொல்லலாம் ஷைக் ரஷீத். ஸோ நல்ல ஒரு ஃபீல்டர் ப்ளஸ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். பவுலிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஓவர்ஸ் கொடுக்கலாம். பட் சிஎஸ்கே பவுலிங் லைனப்பில் பார்த்தீங்கன்னா ஹெவி பவுலிங் லைனப் இருப்பாருங்கிறப்போ ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு பவுலிங் சான்சஸ் கிடைக்காது. ஸோ நல்ல ஒரு ஓப்பனிங் பண்ணார். டெபியூவில் ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். நல்லா அந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணார். தென் ரவீந்திரா அவரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 37 ரன்ஸ் ஓவர் 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டாரு. நல்லா ஒரு நாக்னே சொல்லலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி அவரோட விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணார் ரவீந்திரா. தென் உங்களுக்கு மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எகெயின் திரிபாதி அவரோட ஃப்ளாப் சீசன் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அவரை பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவரை வந்து ஏன் இவ்வளோ பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து புரியல. எதை பார்த்து இவ்வளோ பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து ஒரு கன்சர்னாக தான் இருக்குது. தென் உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஆயுஷ் மாத்ரே ஒரு யங் டேலண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லிட்டில் பிட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஹித் சர்மாவோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் வந்து விளாடுவார். பட் அவர் அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நல்ல ஒரு சார்ட் ஆஃப் பேட்டிங் வச்சுருக்காருன்னே சொல்லலாம் ஆயுஷ் மாத்ரே. இப்போ ரீசெண்ட் அவரோட டொமஸ்டிக் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எல்லாம் வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பேட்டிங் விளாண்டுருக்காரு. ஸோ அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ராகுல் திரிபாதியோட பிளேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வன்ஷ் பேடியை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு சாலிட் பேட்டர். இந்த டெல்லி பிரீமியர் லீக்லேருந்து இந்த டைம் நிறையா பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவரும் டெல்லி பிரீமியர் லீக்லேருந்து தான் வந்திருக்காரு. நல்ல ஒரு சார்ட் ஆஃப் பேட்டிங் வந்து வச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து ட்ரை பண்ணலாம். தென் உங்களுக்கு மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சிவம் டுபே வந்து ஒரு 40+ ரன்ஸ் அடிச்சிருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளிங் நாக் தான் சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா அது வந்து வின்னிங் காஸ்ட்டில் முடிஞ்சதுனால அவரை அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ளேம் பண்ண வேண்டாம். ஏன்னா அவரும் ஒரு வின்னிங் நாக் அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் அவரோட ஃபுட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அந்த டூஸ்லாம் ஓடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்சஸ் அந்த ஒரு ஃபிட்னஸ் வந்து அவருக்கு எப்போவுமே வந்து ஒரு ஸ்டில் ஒரு கன்சர்னாக தான் இருக்கும் சிவன் டுபேக்கு. ஸோ ஹோப் ஒரு நல்ல ஒரு நாக் ஆடினார்னே சொல்லலாம். தென் ஃபினிஷிங்கில் கேப்டன் MS தோனி ஓவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டாரு. ஸ்டில் ஹீ இஸ் ரன்னிங் இன் த பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சார்ட் ஆஃப் பேட்டிங் வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்கிற சான்சஸ்லாம் வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன்னா இன்னுமே கொஞ்சம் அப் த ஆர்டர் வந்து வரணும்.
ஏன்னா அவர் இந்த அளவுக்கு அடிக்கிறாருங்கிறப்போ மேலே வர்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா மேலே வந்தாருன்னா இந்த 26 ரன்ஸ் இன்னுமே வந்து ஒரு 40+ அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான நாக் அவரால் ஆட முடியும். ஸோ அதை நம்ம எல்லோரும் வந்து பார்த்துருப்போம். ஸோ டெஃபினட்டாக நெக்ஸ்ட் அப்கமிங் மேட்சஸில் மேலே இன்னும் வந்தாருன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஹோப் அவர் தான் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ ஓவரால் நல்ல ஒரு வின் ஃப்ரம் சிஎஸ்கே. பட் ஸ்டில் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் வின் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு சார்ட் ஆஃப் டீம் இருக்குது. ஸோ இந்த டீமை வச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் வின்ஸ் தான் அவங்களால வந்து பண்ண முடியும். ஸோ அதே தான் வந்து நேற்று நடந்தது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகிட்டு டக்குனு பிளே ஆஃப் போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம வச்சுக்க வேண்டாம். ஏன்னா அவங்களோட ரன் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு -1.2 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸ்டில் அவங்க வின் பண்ணாங்கன்னா சேசிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் தான் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஒரு கன்சர்ன். ஏன்னா நிறைய டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஓவர் 2 ஓவருக்கு முன்னாடியே வந்து டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. பட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அந்த 20 ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் தான் வின் பண்ணுவாங்க. ஸோ பிளே ஆஃப் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருக்கிற பிளேயர்ஸை வந்து எப்படி நம்ம வந்து அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஹோப் ஒரு குட் வின் ஃப்ரம் சிஎஸ்கே. ஸோ டுடேஸ் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் vs கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முலான்பூரில் தான் வந்து இந்த மேட்ச் நடக்குது. ஸோ பர்டிகுலராக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா 2 மேட்ச் வந்து நடந்தது. ராஜஸ்தான் vs பஞ்சாப் கிங்ஸ். ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணாங்க. தென் லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் vs சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. தென் உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் நீங்கள் எடுத்து ஒரு ஓவர் 200 மேலே வந்து அடிச்சிருந்தீங்கன்னா ஒரு டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு டிஃபெண்டபிள் டோட்டல்னே நான் சொல்லுவேன். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லாவே சார்ட் அவுட்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம். நல்ல ஒரு குட் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பிரியான்ஷ் ஆர்யா நல்ல ஒரு சாலிட் ஃபார்மில் இருக்கார். தென் பிரப்சுமரன் அவருமே வந்து நல்ல ஒரு கேமியோ நாக்ஸ்லாம் வந்து அடிக்கிறாரு. அவரும் நல்ல ஒரு டச்சில் இருக்கார். 2 அன்கேப்டை வச்சு அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு குட் மூவ்னே சொல்லலாம். தென் உங்களுக்கு மிடில் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளென்டி ஆஃப் பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. உங்களுக்கு வந்து நேஹல் வதேரா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அவர் வந்து நல்ல ஒரு க்ரூஷியல் நாக்ஸ்லாம் விளாண்டுட்டு கொடுத்துட்டு வராரு பஞ்சாப் கிங்ஸுக்கு. தென் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் அவர் வந்து ஒரு குட்டி கேமியோ விளாண்டாரு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரியுது. மேபி ஜாஷ் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினச்சேன். பட் ஸ்டில் லாஸ்ட் மேட்ச் வந்து நான் அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவரும் நல்ல ஒரு பேட்டிங் விளாண்டாரு. கிளென் மேக்ஸ்வெல் அவர் வந்து பேட்டிங்கில் வந்து அந்தளவுக்கு பண்ணலைனாலும் உங்களுக்கு பவுலிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் சைன்ஸ். ஏன்னா அவரோட பவுலிங் பாருங்களேன், எக்கனாமிக்கல் பவுலிங் தான் வந்து போட்டுட்டு வராரு. ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் அந்த மாதிரியான ஒரு பவுலிங் வந்து தேவைப்படுது. ஸோ அவர் ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணுறாருல, ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். தென் உங்களுக்கு பவுலிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த பவுலிங் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கால் வந்து பிடிச்சிச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து இன்ஜுரியிலேருந்து தான் திரும்பி வராரு. ஸோ மறுபடியும் அந்த ஒரு கன்சர்ன் வந்ததுனால இந்த சீசன் அவர் வந்து விளாட மாட்டார். ஸோ ரூல்ட் அவுட். இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ஹோப் இதுக்கப்புறம் வந்து யாராவது அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நிறையா உங்களுக்கு அந்த அன்சோல்டான பிளேயர்ஸில் வந்து ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடைப்பாங்க. மேபி இங்கிலீஷ் பவுலர்ஸ் யாராவது வந்து அவங்க எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. தென் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஜேவியர் பாட்லட் அவர் இருக்கிறதுனால ஒரு டீசன்ட் பவுலர்னே சொல்லலாம். ரீசெண்டாக இப்போ ஆஸ்திரேலியாவோட ஓடிஐஸ்க்குலாம் நல்லா பண்ணிட்டு வராரு. தென் உங்களுக்கு பிக் பேஷில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரும் நல்ல ஒரு பிளேயர். மேபி அவரை கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க யார் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அவங்களோட ஓவரால் லைனப் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் சகல் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவரோட அந்த ரிதம் வந்து கிடைக்கலனே சொல்லலாம். ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் ஸ்டில் அந்த ஒரு ரிதமில் இல்லைன்னே சொல்லலாம். அந்த ஒரு 97 அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பேக்கப்பாக பார்த்தீங்கன்னா ரஹ்மனுல்லா குர்பாஸும் இருக்கார். அவரும் நல்ல ஒரு பிளேயர் தான். பட் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து பார்த்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். ஹோப் அவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. மேபி உங்களுக்கு மோயின் அலிக்கு பதிலாக மறுபடியும் ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பண்ணுவாங்க. தென் அஜிங்கே ரஹானே சூப்பராக வந்து கேப்டன்சி பண்ணிட்டு வராரு. பேட்டிங்லேயும் செம கான்சன்ட்ரேட்டடாக விளாண்டுருக்காருன்னே சொல்லலாம். தென் வெங்கடேஷ் ஐயரும் ஒரு டீசென்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு வராரு. தென் உங்களுக்கு அங்குரிஷ் ரகுவன்ஷி நல்ல ஒரு டேலண்டட் பேட்டர்ஸ் அவரும் இருக்கார். ஸோ ஓவரால் அவங்களோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ரமன்தீப் அண்ட் ரசல். ஸோ அந்த 2 பிளேயர் மட்டும் கொஞ்சம் இன்னும் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு டீமாக இருப்பாங்க. பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசென்ட் பவுலிங் வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைபவ் வராரு அந்த பவர் பிளேயில் வந்து சூப்பராக போட்டுட்ருக்காரு. நிறைய அந்த எக்கனாமிக் ஆஃப் பவுலிங் தான் வந்து போட்டுட்ருக்காரு. ஹர்ஷித் ராணா ஸ்டில் அந்த லாஸ்ட் இயரோட ஹர்ஷித் ராணா இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசென்ட் சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. தென் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் நம்ம அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். 2 பேரும் சூப்பராக வந்து பவுலிங் பண்ணிட்டு வராங்க. தென் உங்களுக்கு ஆண்ட்ரே ரசலும் வந்து பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் போட்டால் அவர் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் கொஞ்சம் கொடுத்தாலுமே அவர்கிட்ட இருக்கிற என்ன ப்ளஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்துருவார். ஸோ அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி வந்து ஆண்ட்ரே ரசல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ளஸ்
ஃபார் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஸோ ஓவரால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மேட்சப்பாக இருக்கும் ரெண்டு டீமுக்கும். ஸோ ஜெயிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டாப் 4 அந்த இதுக்குள்ளே வந்து கண்டெண்டர்ஸ்குள்ளே வருவாங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டலாக இருக்க போகுது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் விஸ் பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸும் நல்ல ஒரு சாலிட் யூனிட்டாக இருக்காங்க. கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் ஒரு டீசென்ட் லைனப்பாக இருக்காங்க. ஸோ ஹோப் ஒரு குட் மேட்சாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டிங் ஃபஸ்ட் எடுக்கிறவங்க ஒரு 200 ரன்ஸுக்கு மேலே வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான டோட்டல் தான் வந்து அந்த 200 ரன்ஸ். ஸோ டெஃபினட்டாக வந்து யார் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். மேபி அந்த ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் மட்டும்தான் வின் அப்படிங்கிற அந்த ஒரு மித்தை வந்து உடச்சி செகண்ட் பேட்டிங்லேயும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறத வந்து எந்த டீமாச்சும் காமிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஹோப் இட் வில் பி a குட் மேட்ச் டுடே பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மேட்சோட ரிவ்யூ, தென் இன்னைக்கு நடக்க போகிற கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் அந்த மேட்சோட ப்ரிவியூவும் பார்த்துட்டோம். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.